2026 ஆரம்பிக்கும் போதே நிறைய பேரை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இங்கிலாந்து அரசு கலைகிறதா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான டாப்பிக்காக இனிமே பேச போகிறாங்க எல்லாருமே. நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசுகிறோம். இன்னொன்று, ஈரானுக்கு நெதன்யாகு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கார். அந்த எச்சரிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? தொடர்ச்சியாக வார் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வருதா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ளே இருக்குது. வித்தின் அ வீக்கில் அதற்கான ரிசல்ட்டு கிடச்சிரும். கிரீன்லாண்டு அதை மையப்படுத்தி உலகத்தினுடைய கோல்டோட ரேட்டு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது உலகத்தில் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? ஏன்னா ட்ரம்பினுடைய ஆக்டிவிட்டி அப்படி இருக்குது. ஒட்டுமொத்த உலக அரசியலையும் பற்றி 10 நிமிடத்தில் வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நெதன்யாகு அவர்கள் ஈரானை மிரட்டியிருக்கார். அப்படி என்ன மிரட்டலாக இருக்கும்? வீடியோவை பார்த்துடலாம். איראן תעשה טעות ותתקוף אותנו, אנחנו נפעל בעוצמה שאיראן טרם הכירה. איש לא יכול לנבא מה ילד יום באיראן, אבל דבר אחד ברור. ரொம்ப நேரம் பேசுவார் போல, நம்ம தமிழில் பார்த்துடலாம். ஈரான் தவறு செய்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால், எப்பா அவங்க தாக்குதல் நடத்த போறேன்னு சொல்லவே இல்லையே, நான் தான் தாக்குதல் நடத்துவேன், இருந்தாலும் நான் சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நெதன்யாகு அவர்களுடைய ஸ்பீச்சை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு யூதர் எப்பயுமே உண்மையை சொல்லுவார் அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அது அவங்களோட பிளட்லேயே கிடையாது. ஈரான் இதுவரை அனுபவிக்காத வேதனையை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நெதன்யாகு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். சரி, ஈரான் இனி முன்பு இருந்தது போல காட்சி தராது. ரெசா பக்வி அந்த இளவரசர் தான் இனிமேல் ஆட்சி பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு, துருக்கி உள்ளிட்ட நாடுகள் பற்றிய வார்த்தைகள் கிட்டத்தட்ட நெதன்யாகு அவர்களுடைய ஸ்பீச்சை அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்தது. அவருடைய ஸ்பீச்சில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது, கமினி அவர்களுடைய ஆட்சிங்கிறது தூக்கி எறியப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இங்கே இலக்கு அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாய்ப்பு இஸ்ரேலுக்கு கிடைச்சதே இல்லை, அமெரிக்காவுக்கும் கிடைக்கவே இல்லை. அப்போது இந்த சான்ஸை விட்டாங்க அப்படின்னா ஈரானை வளர்ச்சிப்படுவதற்கான வாய்ப்பு இனிமேல் அவங்களுக்கு கிடைக்காது. அப்படி ஒரு நிலையில தான் நிற்கிறாங்க. நிறைய நண்பர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கத்தார் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொன்னீங்க, ஏன் நடக்கலை அப்படின்னா இந்த வீக் ரொம்ப முக்கியமானது. முதல்ல எல்லா இடங்கள்லையும் ஆயுதங்களை கொண்டு போய் நிப்பாட்டணும். அதற்கு பிறகு தான் அட்டாக்கை தொடங்க முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வார் இதை நோக்கி தான் போகும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாடுகளுமே கணிப்பாங்க. அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படிங்கிறதையும் யோசிப்பாங்க. அதற்கு பிறகு தான் அந்த அட்டாக் அப்படிங்கிறது நடத்தப்படும். அந்த வகையில் முதல் எச்சரிக்கை அப்படிங்கிறது இப்போது நெதன்யாகு கிட்ட இருந்து வந்திருக்கு. இது போருக்கான சமிக்கை தான், அது உறுதி. ஈரானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் ஸரீப் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். இளவரசர் ரெசா பக்வியோட பல முறை அவர் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதா ரிப்போர்ட் வெளியாக இருக்கு. எங்கே? ஈரானில் இருந்துக்கிட்டே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெசா பக்லவி கிட்ட அவர் பேசியிருக்கார். அப்போது இது ஏதோ ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு பெரிய ஏற்பாடு அவர் செஞ்சிருக்கார். முன்னாள் அதிபர் ருகானி அப்படிங்கிற நபர், அவர்கிட்ட இராணுவ ரகசியங்களை ஈரான் அரசு பிடுங்கியிருக்காங்க. சும்மாவா வாங்கின உடனே அப்படியே விட்டுருவாங்களா ரெண்டு பேரையும்? இந்த ரகசியம் கிடைச்ச உடனே இந்த ஷரீப் மற்றும் ருகானி இருவருமே ஈரானுடைய IRGCயால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே பொதுமக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் 3 நாள் கெடு கொடுத்துருக்கு ஈரான் அரசு. போராட்ட களத்தை விட்டு வெளியில் போங்க, உங்களுடைய வேலையை நோக்கி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, $1 உங்களுக்கு வீடுக்கு சேரும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க, $70. ஆனால் இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கல.
பெரிய போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள மொசாட் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ஸ்டார்லிங்கினுடைய ஆதரவோட. அடுத்து ஒரு வீடியோ ஒன்று கிடைச்சது. ஒரு மிசைல் அட்டாக் பண்ண வர்றது அப்படின்னா, எதிரி நாடு அட்டாக் பண்ணும்போது நம்ம அதை தடுத்து நிப்பாட்டுவதற்கான வாய்ப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று கிடைக்கும். ரேடாருடைய துணையோட வரக்கூடிய ஏவுகணையை வானத்திலேயே இடைமறித்து தாக்குவதற்கான வாய்ப்பு தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அப்படி பார்த்தா இந்த இடைமறிப்பு ஏவுகணையை இப்போ ஈரான் லான்ச் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈரான் ரெடி பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு இஸ்ரேலும் இப்போ அதற்கு ரெடி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. முதல்ல அமெரிக்கா கிட்ட வேணான்னு சொன்னதுக்கு காரணம் நாங்கள் ரெடி இல்லை அப்படிங்கிறதுனால தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரத்திற்குள் ஈரான் மோதல் புதுப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் அல்லது ஏவுகணை இடைமறிப்பான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் சொல்கிறேன். பிரசாத் சொல்லலை. சொன்னது யாரு அப்படின்னா, இஸ்ரேலுடைய விண்வெளி தலைமை நிர்வாக அதிகாரி IAI அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஹெட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். ஸோ நீங்கள் இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவங்க எப்படிலாம் அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இஸ்ரேலில் ஒரு போர் அவங்க நடத்த போகிறாங்க அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வைக்கணும். நீங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும். இப்போ கொரோனா பீரியடுக்கு நம்ம தயாரானோம்ல, எப்படி தயாரானோம்? வீட்டில் நம்ம தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா வெளியில் போக முடியாது. 3 நாள் 4 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வெளியிலேயே போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? அப்போது கொரோனா பீரியடில் இப்படின்னா ஒரு போர் வார் வருது அப்படின்னா மக்களால் வெளியில் போக முடியாது. அங்கே வீடுகளுக்குள்ளே மக்கள் இருக்க மாட்டாங்க, வீட்டு மேலேயே பாம்பு போடுவாங்க. அப்போது வீட்டுக்கு கீழே பங்கர் அப்படின்னு சொல்லிட்டு புதைகுழியில் வீடு கட்டியிருப்பாங்க. இஸ்ரேலில் மட்டும் 2 வீடு வச்சுருப்பாங்க. எப்படிப்பட்ட வீடாக இருக்கும்னா, பெரிய வீடு சின்ன வீடு கணக்கு சொல்லலை. மேலே பூமிக்கு மேலே ஒரு வீடு இருக்கும், பூமிக்கு கீழே பங்கர் பஸ்டர் பாம்புனால கூட தொலைக்க முடியாத அளவிற்கு இஸ்ரேல் அதிகாரிகளே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது இஸ்ரேல்காரங்க தலையில் தலைமாட்டில் நம்ம தலாணி வச்சு தூங்குற மாதிரி அவங்க தலைக்கு கீழே என்ன வச்சுருக்காங்க, தலாணிக்கு பதிலாக பாம்பு வச்சுட்டு தூங்குற கதை தான். இதுதான் இஸ்ரேல்லையும் ஈரான்லையும் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நிலை. நம்ம நாடு எவ்வளவோ தேவையில்லைன்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. சரி, இஸ்ரேல் அமெரிக்காவோட எங்களால் ஒரு 700 ஏவுகணைகளை உள்வாங்க முடியும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடாருடைய உதவியோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரக்கூடிய ஏவுகணையை தடுத்து நிப்பாட்டும். அது மாதிரி இஸ்ரேல் இப்போ என்ன சொல்கிறாங்க, வரக்கூடிய ஈரான்கிட்டருந்து வரக்கூடிய எந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி, எங்களால் அந்த ஏவுகணையை தடுத்து நிப்பாட்ட முடியும், எவ்வளவு ஏவுகணை எவனாலும் நிறுத்த முடியும் அப்படின்னு அமெரிக்கா ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் அவங்க சொல்கிறாங்க 700 ஏவுகணைகளை எங்களால் நிப்பாட்ட முடியும் அப்படின்னு நெதன்யாகு சைட்லேருந்து ரிப்போர்ட்டு வாஷிங்டனுக்கு போயிருக்கு. சரி, ஈரான் இப்போது US காங்கிரஸினுடைய ரிப்போர்ட் படி நான் பலமுறை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கேன். ICBM பாலிஸ்டிக் மிசைல் இப்போ ரெடியாக இருக்குது. அதுக்குண்டான சோதனையும் ஈரான் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஏவுகணைகள் வந்தது அப்படின்னா நீ தாங்கிடுவியா, எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் கிட்ட இருந்து அமெரிக்கா கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்போனா தானே B2 பாம்பு போட்டு ஈரானை சமாதானப்படுத்த முடியும், இல்லாட்டி போரை நிறுத்த முடியும். ஸோ எவ்வளவு நாள் நீ தாங்க முடியும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் கேட்டு வாங்கியிருக்காங்க. டெக்ரானில் இருக்கக்கூடிய ஆட்சி வீழ்ச்சி அடைவதற்கு இதுவே சிறந்த வாய்ப்பு, இதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு இஸ்ரேல் மூவ் ஆகுறாங்கல்ல, அதுக்கு ரோடு போட்டு கொடுக்குது அமெரிக்கா. ரைட்டா? இப்போ இஸ்ரேலிய ஊடகத்தினுடைய அறிக்கை என்ன சொல்லுது? ஈரான் சமீபத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க. இஸ்ரேல் மட்டும்தான் அமெரிக்காட்ட இருந்து வாங்க முடியுமா என்ன? ஏன் ஈரானுக்கு ஆட்கள் கிடையாதா? சைனா இருக்குது, ரஷ்யா இருக்குது இல்லையா? அப்போ அவங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட்டை கேட்பாங்க. சீனாவோட நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய HQ-9P இந்த இருக்கு இல்லையா, இந்த வண்டி நம்ம ஊர்லலாம் ஒரு தண்ணி லாரி வண்டியை தான் நம்ம பார்ப்போம், இல்லை குப்பை வண்டியை பார்ப்போம். அவங்க ஊரில் எவ்வளோ பெரிய வண்டி வச்சுருக்காங்க பாருங்கள். HQ-9P அப்படின்னு சொல்லிட்டு சைனாவினுடைய ஒரு பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானுக்கு சேர்ந்துருக்கு. சீனாவினுடைய முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு ரேடார்கள் யாருக்கு கொடுத்துருக்காங்க? டைரக்டாக ஈரானுக்கு சேர்ந்துருக்கு. ரஷ்யாவினுடைய மிகச்சிறந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது S-400, அதை இப்போ ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக 12 days வாரில் ரஷ்யா கிட்ட இருந்து ஈரானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட
S-400 கொடுக்கல ரஷ்யா. காரணம் என்னன்னா, இஸ்ரேலில் இருப்பவர்களும் யூதர்கள் அவங்களும் எங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல நான் மறுபடியும் நினைவு கூறுறேன். இதெல்லாம் நீங்கள் வேற எந்த சேனல்லையும் இவ்வளவு தூரம் ரீகால் பண்ணக்கூடிய விஷயம், ரீகேப் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்கவே முடியாது. அப்போது ரஷ்யா வந்து பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட ரஷ்யா இப்போ 2030 வரைக்கும் ஈரான் கிட்ட போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த S-400 கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, ட்ரம்பினுடைய காசா திட்டம் என்னாச்சு பிரசாத் அப்படின்னு கேட்டால், அதில் ரஷ்யாவுக்கு தூது போயிருக்கு, இந்தியாவுக்கு தூது போயிருக்கு. அது நேற்று இதுன்னு சொன்னேன். இப்போ பிரான்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்ரான் நாங்கள் உங்க கூட சேர மாட்டோம், காசா பீஸ் டீல் ரிலேட்டடாக நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. கனடா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்கிட்ட என் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கே காசு கிடையாது, என்கிட்ட இப்போ காசாவுக்கு வந்து நான் பீஸ் டீலில் ஜாயின் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரம்பினுடைய பிளான் அப்படிங்கிறது ஒரு உலக நாடுகளுடைய ஒரு பாதுகாப்பு தளத்தை அந்த இடத்துல அமைச்சு அங்கிருந்து எண்ணெய் வளத்தை திருடுவது தான் பிளான். அப்போது திருடுவதற்கு யார் யாரெல்லாம் நீ வர்ற வா, அப்போ நீ திருட வரீங்கன்னா உனக்கு ஒரு லாபம் கிடைக்கும்ல, அப்போ நீ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த திருடர்களையும் கூப்பிடுறார். சரியா, இதுதான் ட்ரம்பினுடைய பிளான். ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் இப்போ முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அமெரிக்கா கிரீன்லாந்தை ஆக்கிரமித்தால் கண்டிப்பாக செய்ய போகிறாங்க, ட்ரம்ப் வரலாற்றில் இடம் பிடிப்பார் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் சமீப காலமாக நீங்கள் இந்த கிரீன்லாண்ட் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரம்ப் உச்சரித்த நாட்களில் இருந்து சரியாக இன்று 19வது நாள். நீங்கள் இன்னைக்கு தேதிக்கு தங்கத்தை போய் தேடி போய் வாங்க போகிறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகுது அப்படின்னா 19 நாட்களுக்கு முன்னாடியில் இருந்து இப்போ வரைக்கும் மொத்தமாக 8500 ரூபாய் கோல்டு ரேட் ஏறி இருக்கு. இது எவ்வளோ பெரிய ஹியூஜான அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போது வேர்ல்டு மார்க்கெட்டு உலக தலைவர் ஒருத்தர் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பு மூலியமா நம்மளுடைய பாக்கெட்டும் இங்கே காலியாகிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு நியூஸை நீ ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இது உங்களுடைய வீடு வரைக்கும் வருது. நம்ம ஒரு கல்யாணம் வச்சாலும் சரி, காது குத்து வச்சாலும் சரி, இங்கே கோல்டு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்போ அந்த கோல்டோட ரேட்டை இப்போ ட்ரம்ப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கார். அதுதான் நடக்குது. ஸோ இப்போ கிரீன்லாண்டை ட்ரம்ப் வந்து ஆக்குப்பை பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்கு கிரெம்ளின் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, நீ அதை ஆக்கிரமிப்பு பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உன்னோட லைஃப் நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேட்டை திறந்து விட்டாங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. உக்ரைன் பஞ்சாயத்துக்குள்ளே மட்டும் நீ வரக்கூடாது. இதான் ரஷ்யாவோட டீல். அடுத்து துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் நாட்டோவில் உறுப்பினராக ஆனார். அமெரிக்காட்ட இருந்து F-35 வாங்கினாரு. இப்போ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இஸ்ரேலும் குடைச்சல் கொடுக்குது, ஐரோப்பாவும் குடைச்சல் கொடுக்குறாங்க. சரி, எதுக்கு நம்ம யார் ஒம்புக்கும் போகாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு படத்தில் டயலாக் வரும்ல, அதுதான் இந்த இப்போ எர்டகனுடைய நிலை. 2வது உலகப் போருக்கு பிறகு உலகம் மிகவும் குழப்பமான மற்றும் நிச்சயமற்ற காலகட்டத்தை இப்போது அனுபவித்து வருகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது அவர் தான், ஆனால் அது அவருக்கு அவரே சொல்லிக்கிறார். குர்து இனத்தவர் நமது சகோதரர். இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த குரூப் வந்து பெரிய எதிரியாக அவர் பார்த்தாரு, இப்போ அவங்க சகோதரரா. அரேபியரும் நமது சகோதரர்கள். சரி, அப்புறம் ஏன் நீங்கள் நேட்டோட சேர்ந்தீங்க? துர்க்மேனிஸ்தான், ரைட்டா, அவங்களும் நம்மளுடைய சகோதரர். வணிகம் நடக்கணும்ல. இதை தாண்டி அர்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு வந்து துருக்கியினுடைய நட்பு நாடு தான். இதெல்லாம் வணிகம் ரிலேட்டடாக எர்டகனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடுகள். அவங்க இல்லாட்டி இவர் எதிரியாக மாறிடுவார், வணிகம் நடக்காது. ஸோ ஷியா சன்னி பிரிவு முஸ்லீம்களாக பிரிந்திருக்கக்கூடியவர்களும் நமது அன்புக்குரியவர்கள், நமது இதயம், நமது ஆன்மா, நமது அருமை சகோதரர்கள் அவர்கள் அல்லவா, அவங்களோடு இணைந்து செயல்படணும் அப்படின்னு ஒரு பெரிய பாச வலையை பின்னிருக்கார். எர்டகனுடைய பேச்சு அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. ஏன்னா அவரும் வந்து பொய்களின் கதாநாயகன் தான். காசாவுக்கு வீடுகள் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்ன வரைக்கும் ஒத்த செங்கல் கூட நகட்டலை. மோடி கூட பரவாயில்ல, மதுரையில் எய்ம்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலாவது வந்து இத்தினோண்டு நடுறதுக்கான வேலையை ஒரு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காரு. பட் எர்டகன் வந்து காசாவில் ஒரு செங்கல் கூட கொடுக்கலங்கிறது வேதனையான விஷயம். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். ஓகே, இது எங்கே இந்த சத்தம் கேட்குது, ஏன் இவ்வளவு மக்கள் நடந்து போகிறாங்க, இவ்வளோ பனி படர்ந்த இடமா இருக்கே, இது எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம காஷ்மீர் தான். ஸோ காஷ்மீரில் இவ்வளவு மக்கள் எதற்காக
ஈரான் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷமிட்டுக்கிட்டே நடந்து போகிறாங்கன்னா அவங்க ஈரானுக்கு ஆதரவாக தன்னோட சப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. கமினி அவர்களுடைய ஃபோட்டோ காஷ்மீர் வரைக்கும் பரவி இருக்கு. இந்தியா யார் பக்கம் அப்படிங்கிற கொஸ்டின். பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பர் தானே நீங்கள், ஈரானும் அதில் மெம்பராக இருக்குல்ல, அப்போது இந்தியா ஈரானுக்கு தானே சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள இயற்கையாகவே எழுது. ரைட்டா? மூன்றாவது உலகப் போர் வந்தால் இந்தியா அமெரிக்காவின் பக்கமா ஈரான் பக்கமா அப்படிங்கிற கேள்வியை இப்போ நான் கேட்க வேண்டிய நிலைமைக்கு நம்மளை தள்ளியிருக்காங்க. ஏன்னா யூரோப் கண்ட்ரீஸ் இப்போ முழுக்க முழுக்க கிரீன்லாண்டு விஷயத்தில் கூட வெறும் 50 வீரர்களை மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க. 15 இட்டாலி, பிரான்ஸு, யூகேவை சேர்ந்த கவர்மெண்ட்டு வெறும் 50 பேர் அனுப்பிச்சு எப்படி அமெரிக்காவை வீழ்த்த முடியும்னு எனக்கு புரியல. ஸோ இது எல்லாமே ஒரு காமெடியான நிகழ்வுகளாக இருக்குது. அதை தாண்டி கமினி அவர்களுக்கு காஷ்மீர் வரைக்கும் சப்போர்ட் இருக்கிறத இது உணர்த்துது. இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான செய்தி இஸ்ரேல் ஸ்டாமருக்கு அனுப்பிய செய்தி. அதுதான் ரொம்ப பேசுபொருள். இங்கிலாண்டில் ஆட்டம் முடியுது. யாருடைய ஆட்டம்? ஸ்டாமருடைய ஆட்டம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஆனால் இன்னைக்கு அவர் வீழ்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருக்கார். காரணம் என்னன்னா, மன்னர் சார்லஸ், டயனாவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் ரிலேட்டடாக கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த கேஸுக்கு எதிராக இப்போது ஸ்டாமர் சில ஃபைல்களை நகட்டியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஓ, அரச பாரம்பரியத்துக்கு எதிராகவே நீ வேலையை பார்க்குறியா அப்படிங்கிற கோபம் ஒன்று. இன்னொரு புறம் டவுனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரு, அந்த தெருவில் நடந்த ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு காரணமும் ஸ்டாமர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, மக்கள் எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு ஆதரவு அப்படிங்கிறதுல இன்ன வரைக்கும் ஸ்டாமர் தெளிவாகவே இல்லை. உக்ரைன் விஷயத்துலையும் சரி, இங்கே காசா விஷயத்துலையும் சரி, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரீன்லாந்து விவகாரத்திலையும் சரி. கடைசியாக நேற்று 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி கிரீன்லாந்துக்கு அனுப்பிச்ச 15 பேரையும் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் கிடச்சிருக்கு. F-35 M16 இது எல்லாமே அவர் வச்சிருக்காரு. அதை நீ எங்கே அனுப்பு, டைரக்டாக காசாவுக்கு அனுப்பிச்சி விடுன்னு நெதன்யாகு லெட்ரு போட்டிருந்தார். என்கிட்ட இருக்கிறத பூரா நான் உன்ட்ட கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு பாவம் யதார்த்தமாக தான் கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு நெதன்யாகு என்ன பண்ணிட்டாரு, மிக முக்கியமான மொசாட்டினுடைய ஆவணங்களை மன்னர் சார்லஸுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதற்கு பிறகுதான் 2 பேருக்கு இடையில மோதல் உருவாயிருக்கு. இது இன்னைக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பெரிய அளவில் எதிரொலிச்சிருக்கு. அடுத்து 2-3 நாட்களில் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம், ஸ்டாமருடைய ஆட்சி கவிழ்ந்தது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வரலாம். இது முழு அரசாங்கத்தையும் கவிழ்ப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை மொசாட் டீம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்கூப் நியூஸ். எது எப்படியோ ஒட்டுமொத்த உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளஸ் ஷாக்கான நியூஸ் ஏகப்பட்டது இன்னைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சது, பிடிச்சது, உண்மை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.